கைஸ் வெல்கம் டு சிப்டானிக்ஸ். நம்ம சர்வீஸ் சென்டருக்கு என்ன மாடல் இருக்குன்னா சாம்சங் S23 அல்ட்ரா. இது பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸ் வந்து கம்ப்ளைண்ட்டு, கீழே வந்து கிராக் ஆயிருச்சு. அதனால் அந்த பிளாக் டாட்ஸ் தெரியுதுங்களா, அந்த பிளாக் டாட்ஸ் வந்துருச்சு. இந்த செக்மெண்ட்டுக்கு மேலே ஒர்க் ஆகவே இல்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேரில் வந்து மோர் தென் 30K வந்து ப்ரைஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறதுக்கு. நம்ம அதே பிராண்டை அதே குவாலிட்டியை வித் ஃப்ரேமோட அதோட 20% கம்மியாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி சாம்சங் S சீரிஸில் உங்கள் ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிப்டானிக்ஸ் நம்ம பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை கிளாஸ் மட்டும் உடஞ்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிளாஸ் மாற்றி வச்சுக்கிட்டோம்னா ப்ரைஸ் வைஸாக கம்மியாக எஃபெக்டாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றிட்டு அவுட்புட் வீடியோ டச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த S23 அல்ட்ரா ஒரிஜினல் ஃப்ரேமு நீட்டாக வந்து மாற்றி கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி எல்லாமே அஸ் வெல் அஸ் ஒரிஜினலில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு எந்த லேக் எதுவுமே ஃபீல் ஆகாது. நீட்டாக கிளியராக இருக்கும். கிளாரிட்டி உங்களுக்கு ஏற்கனவே ஃபோட்டோஸ் எடுத்ததை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே பிரைட்னஸ் எல்லாமே அப்படியே நீட்டாக பக்காவாக இருக்கும். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிப்டானிக்ஸ் பேஜை காண்டாக்ட் பண்ணலாம். S சீரிஸ் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் ஆமாம் நம்ம தாராளமாக பண்ணி கொடுத்துருக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மட்டும் டேமேஜ் ஆகுதுன்னா கிளாஸ் மட்டும் மாற்றி தந்துடுறேன். இப்போ இந்த இருக்குது பழைய ஃப்ரேமு. இந்த பழைய ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் உள்ளது அப்படியே கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி இதில் எடுத்து வச்சாச்சு. பேக் டோர் மட்டும் பேக் பண்ணிவிட்டு இப்போ கஸ்டமருக்கு பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.